வணக்கம். புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் பகுத்தறிவுக்கும் சுயமரியாதைக்கும் கிடைந்த வெளிச்சம், உலக வெளிச்சம் அப்படிங்கிறத பத்தி பேச போறோம். அன்பு உறவுகளே, தொடர்ந்து நீங்க கொடுத்துட்டு இருக்க ஆதரவு எனக்கு மேலும் மேலும் உத்வேகத்தை கொடுக்குது. சமூக, அரசியல் மற்றும் ஜாதிய நிகழ்வுகளை தொடர்ந்து நம்ம வெளிச்சம் போட்டு காமிச்சுக்கிட்டே இருக்கோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு அந்த என்னுடைய வீடியோ உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும். அதன் மூலம் எனக்கு நான் இன்னும் வேற வேற தலைப்புகளில் பேசுறதுக்கு வசதியா இருக்கும். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவளியுங்கள். இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல நம்ம முதல்வர் ஸ்டாலின் அந்த புகழ்பெற்ற தத்துவ அறிஞர்கள் வரிசையில பெரியாருடைய இந்த படமும் அங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இது ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் திராவிட இயக்க வரலாற்றுல இது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஏன்னா இந்த செப்டம்பர் மாதமே திராவிட மாதம் தான் நம்ம சொல்றோம். ஏன்னா தொடர்ந்து நிகழ்வுகள் அண்ணா, பெரியார் இவங்களுடைய இந்த சிந்தனைகள்லாம் இந்த மாதத்துல தெளிவு பெற்ற ஒரு மாதங்கிற முறையில ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல பெரியாருடைய அந்த திருவுருவ படம் திறந்து வைப்பது என்பது இது உலக மக்களுக்கு இவர் யார், இவரை பற்றிய இவர் வாழ்க்கை குறிப்பு என்ன, இவர் என்ன சாதிச்சிருக்காரு, எதனால ஆக்ஸ்போர்ட்ல இவருக்கு இந்த படத்தை திறந்து வைக்கிறாங்க அப்படிங்கிற மக்களுடைய அந்த கியூரியாசிட்டி அல்லது மக்களுடைய கேள்வி ரொம்ப பெருகும் அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ அதனால்தான் இப்ப ஒருத்தருக்கு இப்ப ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல மிகப்பெரிய தத்துவ மேதைகள், அறிஞர்கள், விஞ்ஞானிகள் இவங்களுடைய படங்கள்லாம் அங்க திறந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு பாக்குறோம். ஏன் திறந்து வைக்கப்பட்டிருக்குன்னா அவங்க மனித சமூகத்துக்கு என்னென்ன மாதிரியான தொண்டாச்சிருக்காங்க, அவங்களுடைய கண்டுபிடிப்புகளோ அல்லது அவங்களுடைய தத்துவங்களோ அல்லது அவங்க போதித்த கோட்பாடுகளோ மனித வாழ்க்கையை எந்த அளவு முன்னேற்றி இருக்குங்கிறத மற்ற மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை மற்ற உலக மக்கள் அனைவருமே தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி அங்க வர அறிஞர்கள் அவங்க மூலம் இந்த தத்துவ அறிஞர்களுடைய இந்த பேராசன்களுடைய வாழ்க்கை முறை உலக மக்களுக்கு போய் சேரணுங்கிறது தான் இந்த மாதிரியான ஒரு உருவப்படங்கள்லாம் அங்க திறந்து வைக்கிறதுக்கான நோக்கம். இப்ப ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஆக்ஸ்போர்டை பொறுத்த வரையில நிறைய அறிஞர்களுக்கு அங்க இந்த மாதிரியான அவர்களுடைய படங்களும் அவருடைய சிலைகளும் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த வரிசையில பெரியாரும் சேர்ந்துட்டாருங்கிறது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. ஏன்னா அவரை ஒரு தத்துவத்துக்குள்ளேயே அடக்க பார்த்தாங்க. அதாவது ஆரிய எதிர்ப்பு அல்லது பிராமண எதிர்ப்பு மட்டும்தான் பெரியார் பண்ணாரு, அதுதான் அவருடைய நோக்கமா இருந்தது அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு நெரேட்டிவ் இங்க செட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத பாக்குறோம். இந்திய சூழல்ல, தமிழ்நாட்டு சூழல்ல குறிப்பாக பிராமணர்கள் அவரை பிடிக்காத பிராமணர்கள் இல்ல அவர்களும் உயர்சாதி இந்தியர்களும் தமிழர்களும் எப்படி ஒரு போதனையை கொண்டு போக ஆரம்பிச்சாங்கன்னா, பெரியாருனாலே இந்து மத எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்பு, இது ரெண்டு தவிர அவர் வேற என்ன பண்ணிட்டாரு, இந்து மதத்தை எதிர்த்தது தவிர பிராமணத்தை எதிர்த்தது தவிர வேற ஏதாவது கான்ட்ரிபியூஷனே சொல்லுங்க, அது மாதிரிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரட்டிவ் உலகம் முழுக்க கொண்டு போனாங்கிறத பாக்குறோம். இப்ப ஆனா நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்னா, திராவிட கருத்தியலில் நம்பிக்கை கொண்ட, திராவிட கருத்தியலை நம்பி அதன் மூலம் பலன் பெற்ற நம்மள மாதிரி ஆட்கள் நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்னா, பெரியார் அதை மட்டுமே போதிக்கல, பிராமண எதிர்ப்பு போதிச்சாரு, இந்து மத எதிர்ப்பும் போதிச்சாரு. அதே சமயம் இதனுடைய ஒரு தாக்கீடாக பகுத்தறிவு பிரச்சாரத்தை நிறைய அவர் மேற்கொண்டாருங்கிறத பாக்குறோம். அதாவது பகுத்தறிவுங்கும் போது ஏன் என்ற கேள்வியை நீங்க தொடர்ந்து கேட்கணும். இப்போ ஒரு மத சடங்கு இருக்கு, இந்து மதத்தினுடைய சடங்கோ இல்ல எந்த மதத்தினுடைய சடங்கோ இருக்கு, இந்த சடங்கு ஏன் வைக்கப்படுது, இதை ஏன் நம்மள மட்டும் செய்ய சொல்றாங்க, ஒரு சாதியினர் இந்த சடங்கை ஏன் பின்பற்றுறது கிடையாது, அதே மாதிரி இந்த சடங்கின் மூலமாக அவங்க நம்மள அடக்கி ஆள விரும்புறாங்களே அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா, அந்த சடங்கு ஒரு அடிமைத்தனத்தை தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே இருக்கு, அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளிவரதுக்கான ஒரு சுதந்திர வேட்கையை அந்த சடங்கு கொடுக்கல அப்படிங்கும் போது அந்த சடங்கை நீங்க ஏன் தொடர்ந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த பகுத்தறிவு விதைகளை நிறைய தூவுனாருங்கிறத பாக்குறோம். எல்லாத்துக்குமே அவர் கேள்வி கேட்டாரு. திமுகவையும் கேள்வி கேட்டாரு, திட்டினாரு, காங்கிரஸையும் திட்டிருக்காரு, திராவிட கழகத்திலேயே ஒழுங்கா நடந்துக்காதவங்க, அவருடைய கொள்கையை புரிஞ்சு நடந்துக்காதவங்கள கூட அவர் கேள்வி கேட்டாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி அவருடைய வாழ்க்கை முழுக்க பாத்தீங்கன்னா ஒரே தத்துவத்தை அவர் பேசிக்கிட்டே இல்ல, சில தத்துவங்கள்ல மாற்றம் ஏற்படும் போது அதை ஓப்பனாவே ஒத்துக்கிட்டாரு. நான் அன்னைக்கு இப்படி சொன்னேன், இப்ப அன்னைக்கு வேற சில டெவலப்மெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது அதுல சிறு மாற்றத்தை நான் ஏற்படுத்துறேன், அதனால நானே இப்படி மாத்திக்கும் போது நீங்க ஏன் ரொம்ப ஸ்டபனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டாரு. தன்னையே தொடர்ந்து இந்த மாதிரியான கேள்விகளுக்கு உட்படுத்திக்கிட்டாருங்கிறது தான் பெரியார் மேல நமக்கு உள்ள மரியாதையை கூட்டுது அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக பகுத்தறிவு விஷயத்துல பெரியார் நிறைய விஷயங்களை அவர் உடைச்சிருக்கிறாரு. அதுல உடைப்பட்டது இந்து மத சடங்குகளும் இந்து மத முறைகளும், இல்ல அதை வச்சுட்டு எப்படி ஜாதியம் ஓவரா வளர்ந்துருக்குது, இல்ல அதை வச்சுட்டு எப்படி ஆரிய திராவிட அந்த கேப் ரொம்ப அதிகமா இருக்கு, அதன் மூலம் ஆரியம் எப்படி திராவிடத்தை தன் கீழே தொடர்ந்து பல்லாயிரம் ஆண்டுகள் வச்சிருந்தது அப்படிங்கிறது தான் அந்த பகுத்தறிவு மூலம் உடைச்சாருங்கிறத பாக்குறோம். அதனுடைய இன்னொரு பகுதி பகுத்தறிவு அப்படின்னு வரும்போது கூடவே சுயமரியாதையும் வந்துடுது அப்படிங்கிறத பாக்குறோம். அதாவது உனக்கு ஒரு மரியாதை வேணும்,
நீ உன்னையே முதல்ல மதிக்கணும். நீயே இன்னொருத்தருக்கு அடிமை இல்ல, நீ சுதந்திரமான மனிதன், உன்னிட்ட இருந்து நல்லது நடக்கும், நீயும் ஒரு அறிவியல் அறிஞர் ஆகலாம், நீயும் பெரிய தத்துவ ஞானி ஆகலாம், நீயும் கண்டுபிடிக்கலாம், உன்கிட்டயும் திறமை இருக்கு அப்படிங்கிற அந்த சுயமரியாதை உணர்வு இருக்கு இல்லையா? நீ யாருக்கும் கீழ்பட்டவன் அல்ல, அதே மாதிரி நீ யாரையும் கீழ்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது உனக்கு யாரும் எஜமான் இல்லை, நீ யாருக்கும் எஜமானம் இல்லை அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய அந்த சுயமரியாதையுடைய தத்துவத்தை தொடர்ந்து பெரியார் பேசிட்டு இருந்தாருன்னு பாக்குறோம். அவர் வாழ்க்கையில நடந்த எல்லா நிகழ்ச்சிகளுமே இதனுடைய அடிப்படையில தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக இந்த பகுத்தறிவு பிரச்சாரமும் சுயமரியாதை பிரச்சாரமும் ஒரு அகில உலக அளவுல ஆக்ஸ்போர்ட்ல வைப்பதன் மூலமாக இப்ப அவங்க ஆக்ஸ்போர்டுக்கு வராங்கன்னு வைங்க, அவருடைய அந்த போட்டோவை பாக்குறாங்க. அது பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணும், ஓ இவர் யாரு என்னன்னு படிக்க தோணும். இப்போ போய் படிக்க ஆரம்பிக்கும் போது அங்கே அவருடைய புத்தகங்கள்லாம் கூட இப்போ ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கின்றன. அதனுடைய தொடர் ஆராய்ச்சியாக என்ன பண்ணுவாங்கன்னா, பெரியார் எங்க பிறந்தாரு, என்ன பண்ணாரு, அதன் மூலம் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தினாரா, வெறும் அது மூமெண்டா நடத்தினாரா, இல்ல அதுல இருந்து அரசியல் கட்சிகள்லாம் பிரிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கேள்விகளை கேள்வி கேட்பாங்க. அங்க போற உலக மக்கள் கேள்வி கேட்பாங்க. ஆக அவர் மிகப்பெரிய ஒரு விடுதலை வீரர். ஒரு இனத்தையே வேற ஒரு இனத்தினுடைய அடிமையில இருந்து அவர் வீழ்ச்சியடச் செய்து அவங்களுக்கு ஒரு சுதந்திர வாழ்க்கையை கொடுத்தாரு, சுதந்திரமா திங்க் பண்றதுக்குரிய வழிமுறைகளை அவர் வாழ்க்கை முழுக்க செஞ்சு கொடுத்தாரு அப்படிங்கிற அந்த தத்துவம், அந்த அவருடைய வாழ்க்கை கொள்கை, அந்த அவருடைய கருத்தியல் தெளிவுங்கிறது இந்த புதுசா அவரை பாக்குறவங்களுக்கும் ஏற்படும். இப்போ அவங்க பார்த்துட்டு சும்மா வர மாட்டாங்க, அப்புறம் தொடர்ந்து பெரியார படிப்பாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, இப்ப இவர் போனாரு, திறந்து வச்சாரு, இவர் பெருமையா நானும் பெரியாருடைய பேரன் தான், எனக்குமே பெரியார் ராசான் தான், பேர ராசான் தான் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லிட்டாருங்கிறதோட நின்று போகல. இப்ப இதுல என்னன்னா, ஸ்டாலின் இதை சொல்வதன் மூலமாக இந்திய மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக வட இந்திய மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக சங்கிகளுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் அவர் சொல்றாரு அப்படிங்கிறது அங்க முக்கியம். ஏன்னா இப்ப நம்ம தொடர்ந்து இவர் அங்க போய் பெரியாருடைய அந்த திருவுருவ படத்தை திறக்கிறாருன்னு உடனே இங்க சங்கிகளுடைய கதறல் பயங்கரமா கேட்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். அதாவது இவங்களுக்கு என்னன்னா, பெரியார் இங்க லோக்கலா இருந்தா கூட அவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இல்ல வேற யாராவது ஒரு ப்ரொஃபசர் திறந்திருந்தா கூட இவங்க அதை பெருசா ஊதி பெருக்கி இருக்க மாட்டாங்க. சோசியல் மீடியாவில திறந்தாலே சங்கிகளுடைய புலம்பல் படும் பயங்கரமா இருக்கு. அதாவது இவர் என்ன பெரிய இவரா, பெரியார் என்ன பெரிய இவரா, இவரா போய் ஆக்ஸ்போர்டு வைக்கிறாங்கன்னா அது ஆக்ஸ்போர்டுக்கு தான் கேவலங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறதும் சரி. அதே மாதிரி பெரியார் ஒரு இந்து மதத்தை எதிர்த்தவர், அவருக்கு எப்படி அங்க வைக்க முடியும், யாரை கேட்டு அவங்க இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான குரல்களும் கேட்குது. அதே சமயம் ஸ்டாலின் ஏன் வைக்கணும், ஸ்டாலினுக்கு என்ன வேற வேலை இல்லையா? அவர் அவருடைய ஆட்சியில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, குளறுபடி இருக்கு, அதை நம்ம எல்லாம் எடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதன் மூலம் அரசியல் இங்க பண்ணிட்டு இருக்கோம். இவர் போய் அங்க என்ன பண்ணிட போறாரு, என்ன இவர் படிச்சவரா? ரொம்ப அது பல்கலைக்கழகமே படிச்சவங்க பல்கலைக்கழகம், அதுல இவர் போய் திறக்கிறாரு. பெரியாரும் ஒன்றும் படிச்சவர் கிடையாது. அவர் தத்துவம் எல்லாம் இந்திய எதிர்ப்பு, இந்து மத எதிர்ப்பை தவிர, பிராமண எதிர்ப்பை தவிர வேற எதுவும் இல்லை. அவருக்கு போய் ரெகனைஸ் பண்றதும், அதை போய் இப்ப கரண்டா சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு போய் திறக்கிறதும், அதுதான் இவங்களுக்கு ஒரு வயிற்றுச்சலை உருவாக்கி இருக்க வழிய. மற்றபடி மற்றவங்க எல்லாமே ஒத்துக்கிறாங்க. வட இந்தியாவில படிச்சவங்க, பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ், அந்த ஓபிசி என்று அழைப்படுகிற மோஸ்ட் பேக்வேர்டு பிளஸ் பேக்வேர்டு, இந்த ரெண்டு கம்யூனிட்டியும் எல்லாம் நான் பிராமின்ஸ் எல்லாமே வட இந்தியாவில பெரியாரை இப்ப ரெகனைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறோம். அந்த சென்ஸ்ல அவங்க இதை வரவேற்றுட்டாங்க. நிறைய பேர் வரவேற்று போஸ்ட் எல்லாம் போடுறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல பாஜகவும் பாஜக சங்கிகளும் RSS சங்கிகளும் தான் இந்த நிகழ்வை எதிர்த்து வயிற்றச்சலோட பேனை 13ஆம் நம்பர்ல வெடி மாலாங்கிற மாதிரியான அந்த கருத்து உட்பட இவங்கெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். எனிவே அது இவங்க எப்படி நடந்துக்கிறாங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வு. பெரியார் என்கிற தத்துவ பேராசான், பகலறிவு பேராசான், சுயமரியாதை பகுத்தறிவை தமிழர்களுக்கு ஊட்டி, தமிழர்களுக்கு சுதந்திரத்தை, உண்மையான சுதந்திரத்தை, கருத்து சுதந்திரத்தை, சிந்தனை சுதந்திரத்தை கொடுத்த மிகப்பெரிய ஆசான் உலக அளவுல சென்றடைகிறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த நேரத்துல கூறிக்கொள்ள விரும்புகிற கருத்தாகும். இன்னொரு விடத்தை வேறொரு அமர்வுகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.